கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துவை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்தை நாம் ஒரு பகுதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக இணைந்திருங்கள். இந்த நாளிலும் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே எத்தனையோ குடும்பத்திலே ஆலயத்துக்கு கிளம்பிட்டு இருப்பீங்க. சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, சில குடும்பத்திலே படுத்த படுக்கை, சில குடும்பத்திலே வெளிநாட்டில் இருப்பாங்க, சில குடும்பத்திலே அவங்க இருக்கிற இடத்துல சர்ச் இல்லாமல் இருக்கும். சில குடும்பம் ஃபுல்லா விக்கிர வழிபாடா இருக்கும். அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக முடியாத சூழ்நிலை. ஏசாயா 59 அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்களிலே, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்தது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது, எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின் வாங்கினோம். கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஒரு குடும்பம் ஆலயத்துக்குள்ள போகும்போது நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு போவாங்க, 9 மணி சர்ச்சு அப்படின்னா 10 மணிக்கு போவாங்க. சர்ச்சுக்கு போகலன்னா யாராவது தப்பா சொல்லிடுவாங்கல்ல, அதுக்காக கொஞ்ச நேரம் அப்படி போயிட்டு வந்துடுவாங்க. அப்படி போகும்போது கையில பைபிள் எடுத்துட்டு போக மாட்டாங்க, செல்போனை கண்டிப்பா தூக்கிட்டு போயிடுவாங்க, மற்றதெல்லாம் கரெக்டாக கொண்டு போயிடுவாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பம் பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்க போகுது. தேவனை ஆராதிக்க போகும்போது தேவனுக்கு முன்பாக ஒருவனும் நீதிமான் அல்ல, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். கெட்டு போன ஜனங்களை மீட்டெடுக்க தேவகுமாரனாய் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே குறைகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், எத்தனையோ காரியம் சொல்லலாம், எல்லாவற்றையும் மன்னித்து தான் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தான்ப்பா. ஆனால் இன்னைக்கு தேதியிலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை விட்டு தள்ளி போன ஏதாவது ஒரு காரியம் இருந்தால் நம்ம தேவனுடைய சமூகத்துல போய், அப்பா என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு காரியம் இருந்துச்சு, நான் ஆலயத்துக்குள்ள வந்துட்டேன்ப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி தேவனோடு ஒப்புரவு ஆகியாச்சு அப்படின்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இல்லை ஏதோ சும்மா ஞாயிற்றுக்கிழமை கடமைக்கு மாதிரி சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தா வாழ்க்கையில மாற்றம் இருக்காது. இதையே நம்ம ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, சில குடும்பங்கள் கடமைக்கு மட்டுமே சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்காது, மனம் திரும்புகிற அனுபவம் இருக்காது, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற அனுபவம் இருக்காது. ஏன்னா அவங்க மறுபடியும் வெளியில போய் பாவம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்ச்சுக்கு போனா கூட ஒரு உணர்வு இல்லாமல் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. கேட்டா எனக்கு புரியல அப்படின்றாங்க. இப்ப அப்படி வேற இருக்கு. இந்த கடைசி காலம், இன்னைக்கு செத்தா பரலோகத்துக்கு போய் நிக்கணும், நியாய தீர்ப்பு நாள்ல ஜட்ஜ்மெண்ட் டேல அப்புறம் அங்க எல்லாரும் கணக்கு ஒப்புவிக்கணும். இந்த பூமியில கிருபையின் காலத்துல நம்ம மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்றது தான் திறந்த வாசலை வச்சிருக்காரு. ஆலயத்துல போறீங்களா, வாசல் திறக்கப்பட்டிருக்கு. அவருடைய சமூகத்துல போய் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில 24 மணி நேரம் வாழ்க்கையில நம்ம கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போய் என்னெல்லாம் இருக்கு நம்மளோட வாழ்க்கையில, அதை லைட்டா நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். லைட்டா காலைல தூங்கி எழுந்தோடனே லைட்டா உடம்பு சரியில்லை அப்படின்னா, நேத்து என்ன சாப்பிட்டோம்,
எதனால காலையில் நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல டெஸ்ட் பண்ணுவாங்க. நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படிம்பாங்க. ஆலயத்தில் போய் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது 7 நாள் வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ்ந்தோம், அதை ஒரு நிமிஷம் நம்ம தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்தி, அப்பா என் வாழ்க்கையில சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுப்பா, இதெல்லாம் இருந்துச்சுப்பா, நான் உங்களை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, இனிமேல் என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு காரியம் தொடரக்கூடாதுப்பா, என்னை பரிசுத்தப்படுத்தி ஆசிரியங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா. அப்போ தேவனோட சமூகத்துல போகும்போது, தேவனோட பாதத்துல காத்திருக்கும் போது நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா, எங்கள் மீறல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்தது, மிகுதியாய் இருந்தது என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. எங்கள் மீறல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்தது. எப்ப பார்த்தாலும் மீறுதல், எப்ப பார்த்தாலும் மீறுதல், இது செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு தெரியும். மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து 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 செய்யும்போது எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் அதிகமாய் இருந்தது என்று எழுதப்பட்டு, இந்த காலவெளியில் இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டோமா? ஏன்னா சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போனதே இப்ப தெரியாது. இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் கண் எப்படி அந்த வெளிச்சம் பட்டு கண்ணில் ப்ராப்ளம் வருதோ, அதே போல கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு தள்ளி போயிருக்கோம்னு சொல்லி கேட்டா அவங்களுக்கே தெரியாது. சின்ன பிள்ளைகள் அம்மா அப்பா சொல்லும் போது அழகா கீழ்ப்படிந்து வாழ்ந்திருப்பாங்க. ஒரு வாலிப வயசு வந்திருக்கும், ஒரு 20 வயசு இல்லை 25 வயசு இல்லை ஒரு 15 வயசு தாண்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் செல்போன் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்துல மன அழுத்தத்துல தான் கிடக்குறாங்க. ஏன்னா செல்போன் 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறம் அம்மா பேசுறதும் கேட்க மாட்டுக்கு, அப்பா பேசுறதும் கேட்க மாட்டுக்கு, சர்ச்சில் பாஸ்டர் பேசுறதும் கேட்க மாட்டுக்கு. ஏன்னா செல்போனை பல மணி நேரம் பார்த்தாச்சு, மூளைலாம் ஸ்டக் ஆகி போயிருக்கு. செல்போனை பார்த்தா அப்படியே பார்த்து செல்போனை பார்த்து சிரிக்கிறாங்க. ஆனா வீட்டுல அம்மா அப்பாட்ட பேசி சிரிக்க ஆள் இல்லை. இப்ப அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ள போயிட்டு இருக்கோம். எங்கள் மீறல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்தது. 7 நாள்ல கையில பைபிள் எவ்வளவு மணி நேரம், எத்தனை மணி நேரம் நம்ம எடுத்து வாசித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கேட்டா நேரமே இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. ஆனா செல்போன் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பார்த்தா அது ஒரு வாரத்துல பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 40 மணி நேரம் 30 மணி நேரம் மினிமம் பார்த்துருந்தாங்க. செல்போனை 40 மணி நேரம் பார்க்க டைம் இருக்குங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து 1 மணி நேரம் உட்காந்து வாசிக்க டைம் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியா இருந்தது. இதெல்லாம் நிறைய வீட்டுல நார்மலா நடந்துட்டு இருக்கு. நான் அதைத்தான் அப்படியே பேசிட்டு இருக்கேன். வீட்டுல 5 பேர் 6 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, சில வீட்டுல எல்லாம் புருஷன், அதாவது கணவர், பல மணி நேரம் செல்போன்ல இருப்பாங்க. மனைவியும் சொன்னா கேட்க மாட்டாங்க. பிஸ்னஸ் ஒர்க்கோ இல்லைன்னா அவங்களுடைய வேலையா இருந்தால் அது வேற. ஆனால் வீட்டில் சும்மா இருந்துக்கிட்டு சும்மா படம் பார்க்குறது, நாடகம் பார்க்குறது, இல்லை செல்ஃபோனில் போய் வேறு வேறு ஆப்பில் போய் ஏதாவது பார்க்குறது, அதில் கேம் விளையாடுறது, கண்ணும் கெட்டு போயிடும். வீட்டில் அப்புறம் குடும்பத்துக்குள்ள சண்டையும் வந்துடும். இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அந்த செல்ஃபோன். சிம்பிளாக புரியும், எல்லாருக்கும் புரியும். எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாக இருந்தது. தேவனுக்கு முன்பாக நம்முடைய மீறுதல்கள் மிகுதியா இருந்தது. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தரை விட்டு ஒரு மனுஷன் தள்ளி போகும்போது அவனோட வாழ்க்கையில என்னென்ன பாவம் சொல்லி ஒரு பெரிய ஒரு பட்டியலே வருது. நெருங்கி நிற்கிற பாவம் இருக்கு, கையில இருக்கிற பாவம் இருக்கு, நம்ம கண்ணில் பார்க்கறது பார்வை எப்படி இருக்கு, நம்ம சிந்தனைக்குள்ள என்ன வருது, நம்ம இதயத்துக்குள்ள என்ன இருக்கு, நம்ம காதுல என்னென்ன வார்த்தைகள் கேட்கிறோம், நம்ம வாயில பேசுற வார்த்தைகள் என்ன, நம்ம கால் எங்கெல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு பார்த்தா அது எத்தனை மீறுதல்கள், எத்தனை காரியங்கள். ஏன் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியல? ஏன் ஒரு குடும்பத்துல சாபம் தொடருது? ஏன் ஒரு குடும்பத்துல பாவம் தொடருது? ஏன் ஒரு குடும்பத்துல அடிமையில இருக்காங்க? ஏன் ஒரு குடும்பத்துல மனம் திரும்ப முடியல
அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடக்கு அப்படின்னா, அவங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க, முழங்கால நின்று ஜெபம் பண்ணவே மாட்டாங்க, தேவனை தேடவே மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகவே மாட்டாங்க. இது எல்லாமே மீறுதல் தானே. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்தது, மிகுதியாயிருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் பல சூழ்நிலையில ஆலயத்துக்கு போகாமல் ஏமாத்துற பிள்ளைகளும் உண்டு. கேட்டா காலையில செய்தி கேட்டாச்சுல, ஜெபம் பண்ணியாச்சுல, அப்புறம் ஏன் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்களும் உண்டு. சர்ச்சு பக்கத்துல தான் இருக்கும், கேட்டா பாஸ்டர் சரியில்லை அப்படின்றவங்க. இப்ப நிறைய குடும்பத்துல அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு போறதே விட்டுருதாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம மனம் திரும்புறதுக்கு கிருபையின் காலம் தந்திருக்காரு. ஆலயம் திறக்கப்பட்டிருக்கு. கொரோனா நேரத்தில் ஆலயம் பூட்டி இருந்துச்சு. எனக்கு சில ஜெப குறிப்பு வரும், பிரதர் ஆலயம் பூட்டி இருக்கு பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படிம்பாங்க. ஜெப குறிப்பு என்ன அப்படின்னா, ஆலயம் பூட்டி இருக்கு பிரதர், நாங்க போற சர்ச்சு பூட்டி இருக்கு பிரதர், எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு பிரதர், ஜெபம் பண்ணுங்க பிரதர் அப்படிம்பாங்க. எத்தனை சர்ச்சு பூட்டப்பட்ட நிலைமை இருந்துச்சு. எத்தனை தேசத்துக்குள்ள கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணோம் எல்லாரும். இப்ப வாசல் திறக்கப்பட்டிருக்கு. ஆனா சர்ச்சுக்கு போக விருப்பம் இல்லை. கேட்டா அடுத்த வாரம் போய்க்கலாம், இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இன்னைக்கு அங்க போகணும்ல, இங்க போகணும்ல. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக சில குடும்பத்துல முடியலை. ஏன்னா விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, கர்த்தரை விட்டு தள்ளி போயாச்சு. ஒரு வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேரும் ஒண்ணு போல சர்ச்சுக்கு கிளம்பி சர்ச்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அந்த 5 பேர் சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்களா? சர்ச்சை 9 மணிக்கு ஆரம்பிக்கனா 8:50க்கு 5 பேர் உள்ள போயாச்சா? 6 பேர் இருக்கிறீங்களா, 6 பேர் சர்ச்சுக்குள்ள போயாச்சா? சரி 9 மணிக்கே போயாச்சா? ஒரு குடும்பம் 5 பேர் 6 பேர் இருந்தாங்கன்னா சரியான நேரத்தில் ஆலயத்தில் இருப்போம் என்றால் ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஏன் நிறைய குடும்பத்திலே அந்த கடன் பிரச்சனை, இந்த வறுமை, பஞ்சம், ஏன் சாபம், இதெல்லாம் எங்கேருந்து உள்ள வருது அப்படின்னா, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனம் எங்க போச்சு? தேவனுக்கு மகிமை செலுத்துற பிள்ளைகள் தான், தேவனை துதிக்கிற பிள்ளைகள் தான். ஆனா இன்னைக்கு தேதியில கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம அதே போல இருக்கிறோமா? நம்ம பிள்ளைகள் அதே போல இருக்கா? நம்ம குடும்ப தலைவர் அதே போல இருக்கிறாங்களா? நம்ம குடும்பம் ஃபுல்லா ஆவியில் உள்ள அன்பு இருக்கா? தேவனை தேடக்கூடிய அன்பு உண்மையிலே இருக்கா? இது இருந்தாதான்ப்பா ஆசீர்வாதம். அதனால காலை வேளையில 2 வசனம் எடுத்து நம்ம தியானிக்கும் போது நம்ம இருதயத்துல குத்தப்படணும். நான் இன்னும் கரெக்டா இல்லப்பா, என்கிட்ட மிஸ்டேக் இருக்குப்பா, நான் எவ்வளவோ குறையா இருக்குப்பா, எங்க வீட்டுல இன்னும் எல்லார்ட்டையும் ஒரு குறை இருக்குப்பா, நாங்க இன்னும் ஆலயத்துக்கு போறது கூட அந்த ஒரு கிளியரன்ஸ் இல்லப்பா. ஏன்னா 7 நாளும் பைபிள் வாசிக்காம இருக்காங்க, 7 நாளும் ஜெபம் பண்ணாம இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை பார்த்து அழகா ட்ரெஸ் போட்டு அழகா கரெக்டா சர்ச்சில் போய் உட்காந்துருவாங்க. ஆனா மற்ற நாள் வாழ்க்கை பார்த்தா பைபிள் வாசிக்கல, ஜெபம் பண்ணல, தேவனை தேடல. எங்கேயோ ஒரு இடத்துல மீறுதல். வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு, எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்தது, 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 அதிகமாயிருந்தது. ஒரு குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் இஷ்டம் போல ஒரு வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும்? அந்த குடும்பத்துல எப்படி நன்மை பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய கிருபை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள் தானே. அதனால காலை வேளையில ஆலயத்துக்கு யாராவது புறப்படுறீங்களா, டக்குன்னு கிளம்பி போயிருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய சமூகத்துல போய் முன்னாடி போய் உட்காருங்க, கண்டிப்பா குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் கடன்ல கஷ்டப்படும் போது, மாந்திரியத்துல கஷ்டப்படும் போது, விக்கிரத்துல அடிமையா இருக்கும்போது, பல லட்சங்கள் கடன்ல இருக்கும்போது சர்ச்சில் போய் முன்னாடி போய் கீழே போய் உட்காந்துருப்பேன்.
அவங்க சொல்கிற மெசேஜெல்லாம் எனக்கே சொன்னது போல இருக்கும். கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணுவேன். சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்கும்போது கண்ணீரோடு உட்காந்துருப்பேன். ஏன்னா இருதயம் ஃபுல்லாக வேதனையாக இருக்கும், துக்கமாக இருக்கும். ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, ஒரு பக்கம் பார்த்தா மாந்திரியம், ஒரு பக்கம் பார்த்தா நிந்தைகள், அவமானங்கள், கையில் காசே இருக்காது. சர்ச்சில் போய் கண்ணீரோடு உட்காந்து அழுது ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். இதுதான் ரவிராஜ். ஆனால் இன்னைக்கு நம்ம வசனத்தை எடுத்து தியானிக்கும் போது நம்ம என்ன தரமா யோசித்து பார்க்கணும். தேவனை தேடுறதுக்கு நம்மளோட இருதயம் எப்படி இருக்கு? எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாயிருந்தது, அதிகமாயிருந்தது அப்படின்னு சொல்லி வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்ம பிள்ளைகள் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்களா? நம்ம குடும்பத்தில் யாராவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்காங்களா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆலயத்தில் போய் அவங்க பேரை சொல்லி, என் கணவர் இந்த மாதிரி சர்ச்சுக்கு வராமல் இருக்காரு, என் பேரம்பேத்தி இன்னும் சர்ச்சுக்குள்ள வராமல் இருக்காங்க, என் பிள்ளைகள் இன்னும் சர்ச்சுக்குள்ள வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க குடும்பம் ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. குடும்பம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் யாரெல்லாம் எப்படி இருக்கிறா அதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து நம்முடைய குடும்ப சூழ்நிலை என்ன, தேவனுடைய சமூகத்தில் போய் தாழ்த்தி, அப்பா என் குடும்பத்தில் இன்னும் இப்படிப்பட்ட காரியம் இருக்குப்பா, பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும்ப்பா, கணவர் ரட்சிக்கப்படணும்ப்பா, கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா, எங்கள் மேலே மனம் இறங்குங்கப்பா, எங்களுக்கு இறக்க வேணும்ப்பா, எங்களுக்கு தயவு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்தில் போய் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக குடும்பமாக நம்ம சர்ச்சுக்குள்ளே போக முடியும். அதனால் இணைந்திருக்கிற குடும்பங்கள் பல சூழ்நிலையிலே ஆன்லைன் மூலிமா கேட்டுட்ருப்பீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சர்ச்சுக்கு புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. எங்கள் மீறுதல்கள் உமக்கு முன்பாக மிகுதியாய் இருந்தது. அது முதல் பாயிண்ட், மிகுதியாய் இருந்தது. ரெண்டாவது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது. சில குடும்பத்திலே ரொம்ப மோசமான பாவமா இருக்கும். அது விபச்சார பாவமா இருக்கும், இல்லைன்னா யாருடைய சொத்தையாவது மொத்தமா கொள்ளையடிச்சு தான் வீட்டுல சேர்த்து வச்சிருப்பாங்க. அடுத்த சொத்தை முழுசா எழுதி வாங்கிட்டு வந்துருவாங்க. எல்லாம் மொத்தமா எழுதி வாங்கிட்டு வந்துருவாங்க. கேட்டா நான் பணக்காரன் அப்படிம்பாங்க. ஆனா அது சொத்து பார்த்தா வேற யாருக்குள்ள தான் இருக்கும். அவங்க பார்த்தா அது கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்துல பார்த்தா விபச்சார பாவம், அங்க யாரோ ஒருத்தங்க கண்ணீர் வடிச்சு ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐயோ என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சு, என் வாழ்க்கை போச்சுன்னு சொல்லி அங்க யாரோ ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி, எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது. எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கும். மறுபடியும் சொல்றேன், சில பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கும். மறுபடியும் சொல்றேன், சில பாவங்கள் மன்னிக்கப்படாம இருக்கும். ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கணும். சில குடும்பத்துல யாருக்குள்ள சொத்தையாவது கொள்ளை அடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தா அங்க வீடு வாசல் இல்லாம ஒரு வாடகை வீட்டுல இருப்பாங்க. அந்த சொத்தை ஃபுல்லா மொத்தமா எழுதி வாங்கியிருப்பாங்க. கையெழுத்து போட்டு எழுதி வாங்கிடுவாங்க. ஒன்று சொந்தக்காரங்களா இருப்பாங்க, இல்லை ஏமாத்தி வாங்கியிருப்பாங்க. இப்படி நிறைய காரியங்கள் உண்டு. அவங்க பார்த்தா கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பாங்க, இவங்க பார்த்தா சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துருப்பாங்க. சொத்தை ஃபுல்லா எழுதி ஏமாத்தி கொள்ளையடிச்சு வச்சிருப்பாங்க. ஒரு மனுஷன் மனம் திரும்பி, ஐயோ நான் அந்த பாவம் பண்ணிட்டேன், ஒரு குடும்பத்தை நான் இப்படி கஷ்டப்படுத்திட்டேன், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொண்டு போய் கொடுத்துடணும். அப்பந்தான் மனம் திரும்புறதுக்கு அர்த்தம். அவங்கள்ட்ட போய் கொடுக்காத வரையும் அந்த சொத்து இவங்கள்ட்ட இருக்கும்போது கணக்கு இன்னும் முடியலன்னு அர்த்தம். மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். அப்பந்தான் தேவனிடத்திலிருந்து இரக்கங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சொத்தை ஃபுல்லா களவாண்டு கொள்ளையடிச்சு வீட்டில் வச்சுட்டு அப்புறம் பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கும்? பாவம் தான் இருக்கும். அதனால ஒரு குடும்பம் மனம் திரும்பினால் குடும்ப ஆசீர்வாதம்.
மனம் திரும்ப பட்சத்திலே இன்னும் அங்க அழகா வசனம் தெளிவெள போட்டிருக்கு. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறது. சாட்சி சொல்லும்போது பாவம் அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய், அந்த பாவமே சாட்சி பெறுது. அதனால 24 மணி நேரம் வாழ்க்கையில எந்த பாவம் தொடருது, இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த பாவம் தொடருது, இதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் ஆசீர்வாதம். அதை நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, வீட்டுல தண்ணி டேங்க் இருக்கும். இப்ப எல்லா வீட்லயுமே தண்ணி டேங்க் மேல இருக்கு. அந்த டேங்க்ல சின்னதா ஒரு ஓட்டை இருந்துச்சு அப்படின்னா, அதுல இருந்து டேங்க்ல இருந்து தண்ணி ஃபுல்லா வெளியில வந்துடும். அந்த லீக்கேஜ் அடைச்சா மட்டும்தான் டேங்க்ல தண்ணி நிற்கும். நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன பாவம் கூட உள்ள வரக்கூடாது. அந்த சின்ன பாவம் இருக்கும்போது அந்த வீட்டுல ஆசீர்வாதம்லாம் வெளியில போயிட்டு இருக்கு. இதுதான் கையில பைபிள் எடுத்து வாசிச்சதுல நான் கண்டுபிடிச்சேன். என் வாழ்க்கையிலே நான் கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி என் பாவத்தை மன்னிங்கப்பா, நான் உங்க பிள்ளையா வாழணும், எனக்கு கிருபை தாங்கப்பா அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் என்று எழுதப்பட்டிருக்கும். இதுதான் நம்ம வாழ்க்கை. அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்ம தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தால் கண்டிப்பா நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சுக்கு போகும்போது நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நம்ம குடும்பங்கள் தேவனுக்குள்ளதான் இருக்கா, இல்ல கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். 3வது பாயிண்ட், எங்கள் மீறுதல்கள் எங்களோட இருக்கிறது. நாங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறோம் அது எல்லாமே எங்க கூட தான் இருக்கு அப்படிங்கிறது. அது எங்களை விட்டு இன்னும் வெளியில போகல அப்படிங்கிறது. ஏன்னா சில குடும்பத்துல தெரிஞ்சுதானே செஞ்சுட்டு இருக்காங்க, அது மறுபடியும் மறுபடியும் செய்யும்போது கூட தானே இருக்கும். அதனால மனம் திரும்பி விட்டு விடும்போது தான் தேவன் மன்னிக்கிறார். மனம் திரும்பாமல் மறுபடியும் அதே காரியத்தில் இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில மறுபடியும் 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 ஏதாவது ஒரு காரியத்துல அடிமையா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால எந்த காரியத்துல நம்ம லாக்காக இருக்கிறோம், எந்தெந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில தொடருது, அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஹல்லேலூயா. எங்கள் மீறுதல்கள் எங்களோடு இருக்கிறது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம். அடுத்த பாயிண்ட் என்னன்னா, நாங்க எந்த பாவத்துல இருக்கிறோம் அதை அறிந்திருக்கிறோம். ஒரு குடும்பத்துல ஒரு பாவம் பண்றாங்க, ஒரு அக்கிரமம் பண்றாங்க, ஒரு துணிகரமான ஒரு காரியம் பண்றாங்கன்னா அது அவங்களுக்கு தெரியும். எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம், எங்கள் அக்கிரமங்களை அறிந்து இருக்கிறோம். அப்போ ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு வாழணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதுவுமே இல்லை பிரதர், நாங்க சரியா இருக்கிறோம் பிரதர், நாங்க பரிசுத்தமா இருக்கிறோம் பிரதர், நாங்க நீதியை தேடுறோம் பிரதர், நாங்க வாக்குத்தத்த சந்ததி தான், எங்க வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியம் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்க குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போகும்போது எவ்வளவு காரியம் இருக்கு. அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆலயத்தினுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா காலையில சர்ச்சு கிளம்பி போயிருங்க, லேட் பண்ண வேண்டாம். எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம் அப்படி சொல்றது, எங்கள் அக்கிரமங்களை அறிந்திருக்கிறோம், எங்க வாழ்க்கையில என்னென்ன மிஸ்டேக் இருக்கு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும்பா அப்படிங்க. கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி, இப்ப அடுத்த பாயிண்ட் 5வது பாயிண்ட் என்னன்னா, கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி. ஒரு மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணும்போது அந்த குடும்பம் எப்படி ஆசீர்வாதமா இருக்கும், நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். பொய் பேசி, நிறைய வீட்டுக்கு என்ன இருக்கும், பொய் தான் இருக்கும். வாயை திறந்த ஒன்லி பொய், மனைவிட்ட போய், அம்மா அப்பாட்ட போய், வேலைக்கு போன அங்க போய், வியாபாரத்துல போன அங்க போய், சர்ச்சில் போய் அப்படியே அமைதியா நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் பொய் பேசி தான் நான் சர்ச்சுக்குள்ள வந்திருக்கேன், மனம் திரும்பணும் அவங்களுக்கும் தெரியும். ஆனா மனம் திரும்பாம அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஏன் ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாம இருக்கு அப்படின்னா, கர்த்தர் பக்கம் முழுசா மனம் திரும்பி வரணும், அப்பந்தான் ஆசீர்வாதம்.
மறுபடியும் மறுபடியும் தொடர்ந்து 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 பாவம் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி போட்டிருக்கு. எங்கேயாவது நம்மளை இழுத்து கொண்டு போகும். அப்புறம் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே இருக்காது. பொய் பேசி, அடுத்த பாயிண்ட், எங்கள் தேவனை விட்டு பின் வாங்கினோம். பொய் பேசுகிறவங்க தேவனை விட்டு பின் வாங்கிடுவாங்களாம். எத்தனை குடும்பத்தில் பொய் பேசுகிறோன்னு சொல்லி கேட்டால் ஏகப்பட்ட குடும்பத்திலே கையை தூக்கிடுவாங்க. பிரதர் நாங்கள் பொய் பேசுகிறோம், பிரதர் நாங்கள் குடும்பத்தில் பொய் பேசுகிறோம், நாங்கள் பொய் பேசுகிறோம், நாங்கள் பொய் பேசுகிறோம். பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின் வாங்கினோம். பொய் பேசி எங்கள் தேவனை விட்டு பின் வாங்கினோம். தேவனை விட்டு பின்வாங்கி போனதுக்கப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? நம்ம கொஞ்சம் நார்மலாக யோசித்து பார்ப்போமே. நான் இப்போ கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன்ப்பா, என் குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, நான் கர்த்தரை விட்டு எப்போ தள்ளி போகிறேனோ அப்போ என்னுடைய வாழ்க்கையை ஃபுல்லாக சிஸ்டமேட்டிக் ஃபுல்லாகவே மாறுது. அப்புறம் இருதயத்தில் பைபிள் வசனம் இருக்காது, அப்புறம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியாது, தேவனை தேடுற இன்ட்ரெஸ்ட் போயிடும், குடும்ப ஜெபம் இருக்காது, குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்காது, அப்புறம் ஏதோ ஒரு காரியத்தில் போய் சிக்கிக்கொள்வாங்க. ஒரு மனுஷன் பொய் பேசி தேவனை விட்டு பின் வாங்கி போகும்போது என்ன நிலைமைக்குள்ள தள்ளப்படுறாங்க அப்படின்னா, கொடுமையாகவும் கலகமாகவும் பேசினோம். தேவனை விட்டு தள்ளி போறது மாத்திரம் அல்லாமல் கொடுமையான காரியங்கள், கலகமான காரியங்களை பேசினோம். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். வாயை திறந்தாலே ஒன்லி டூப்ளிகேட் வேர்டு மட்டும்தான் வரும், ஒரிஜினல் வேர்டே வராது. எப்படி நம்ம ஜிராக்ஸ் அப்படின்னு சொல்றோமோ, வாயை திறந்தாலே ஒன்லி பொய் மட்டும்தான் சட சடன்னு வரும். கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து அப்படின்னா ஒரு பிள்ளை ஒரு 10 மாசம் வயிற்றுலேருந்து வெளியே வரும். அதே போல இருதயத்துக்குள்ள இருந்து கள்ள வார்த்தைகளை கற்பந்தரித்து, அதுக்கப்புறம் வாயில பேசுற வார்த்தை ஃபுல்லாவே பொய்யான வார்த்தையா தான் இருக்கும். இருதயத்திலிருந்து பிறப்பிக்க பண்ணினோம். எங்க இருதயத்துக்குள்ள இருந்து பொய்யா வார்த்தையா வந்துச்சு அப்படின்னு சொல்லி தாழ்த்துறாரு. ஆக்சுவலி என்னன்னா தாழ்த்துற ஜெபம். இன்னைக்கு மெசேஜ் என்னன்னா தாழ்த்துற ஜெபம். அப்ப நம்ம வாழ்க்கை எங்கேயாவது கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டா என்பதை நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்தால் நம்ம குடும்பம் உடனே ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. சர்ச்சைக்கு போகிற எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறேன். யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ எல்லாரும் ஆலயத்துக்கு புறப்படுங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சொல்கிறோம்ப்பா. இந்த நாளைக்கான கிருபைக்காக நன்றிப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைங்கப்பா. ஆலயத்துக்கு புறப்படணும்ப்பா. உங்க பாதவில்ல காத்திருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்குப்பா. சில குடும்பத்துல ரட்சிக்கப்படாம இருக்காங்கப்பா. சில குடும்பங்கள் விக்கிர வழிபாடுல இருக்காங்கப்பா. சில ஊர்ல இன்னும் சர்ச் இல்லப்பா. வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சர்ச் இல்லப்பா. நிறைய சூழ்நிலை இணைந்திருக்காங்கப்பா. ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கப்பா. யாரெல்லாம் எந்த சூழ்நிலை இணைந்திருக்காங்களோ எல்லாரும் சர்ச்சுக்கு போகணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிச்சிருங்க. ஆலயத்துக்குள்ள நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமண நாள் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கரந்துட்டு ஆசீர்வதிங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள்ல எல்லாரும் ஆலயத்துல போய் தேவனோட நாமத்தை மகிமைப்படுத்தணும். தேவன் அருளை அப்ப மினிஸ்டர்ல கர்த்தருடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். யாரெல்லாம் வெளியில போறாங்களோ எல்லாரையும் கர்த்தர் வேலையடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். துதிகான மகிமை எல்லாம் ஒவ்வொருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ண அதிருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, ஜெபிக்கணும் விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.